அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். திட்டமிட்டபடி நாளை தனது தலைமையில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக சில விஷமிகள் வதந்தி பரப்புவதாக செய்தி வருகிறது. அதையெல்லாம் நம்ப வேண்டாம். நாளை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, தன்னுடைய தலைமையில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நிச்சயமாக நடைபெறும். அதற்கு அனைவரும் அவசியம் வர வேண்டும் என்று அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் இணைந்திருக்கிறார். வினீஷ், என்ன சொல்லியிருக்கிறார் தன்னுடைய அறிக்கையில ராமதாஸ்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் என்ற பெயரில் தற்பொழுது ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக சில விஷமிகள் வதந்தி பரப்புவதாக செய்தி வருகிறது. இந்த வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். எனது தலைமையில் நாளை சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வேண்டியவர்கள் அனைவரும் அவசியம் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ராமதாஸ் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று மாலை சுமார் 7 மணிக்கு பிறகாக அன்புமணி ராமதாஸ் நேரடியாக தைலாபுரம் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு அவருடைய தாயார் சரஸ்வதி அம்மானுடைய பிறந்த நாளை ராமதாஸ் முன்னிலையில குடும்பத்துடன் கேக் வெட்டி கொண்டாடினார்கள். இந்த சந்திப்புக்கு பிறகாக நாளைய தினம் ராமதாஸ் நடத்த இருந்த பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக, பொதுக்குழுவை ராமதாஸ் நடத்த மாட்டார் என்று அன்புமணி தரப்பு ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து எழுதி வந்தார்கள். இதன் காரணமாகத்தான் தற்பொழுது ராமதாஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நேற்றுடன் முடிவடைந்து விட்டதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் மே 11க்கு பிறகு ராமதாசும் அன்புமணியும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட நிகழ்ச்சி நேற்று சரஸ்வதி அம்மாவுடைய பிறந்த நாள். அந்த பிறந்தநாளின் போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பாமகவினரால் அதிகம் பகிரப்பட்டு கட்சியினர் ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார்கள். இதை காரணம் காட்டிதான் அன்புமணி நடத்தி முடித்த பொதுக்குழு தான் செல்லும். ராமதாஸ் நாளை நடத்த திட்டமிட்டிருந்த பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக அன்புமணியுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக இன்று காலை முதல் பரப்பி வந்திருந்தார்கள். இதன் காரணமாக தற்பொழுது ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நேற்று இருவரும் 2 மணி நேரம் அமர்ந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தி முடித்ததாகவும், 2 பேரும் ஒற்றுமையுடன் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு செயல்படுவதாக பேசப்பட்டதாகவும் 2 தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமாக நிர்வாகிகள் தெரிவித்திருந்தாலும், ராமதாசனுடைய இந்த தற்போது அண்மையில் வெளியாகக்கூடிய இந்த அவசர செய்தி அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாளை நான் நடத்த திட்டமிட்டிருந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும். எந்த விதமான மாற்றமும் இல்லை. பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக சில விஷமிகள் வதந்தி பரப்புவதை செய்தி வருகிறது. இதை வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம். என்னுடைய தலைமையில் நாளை சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தே தீரும் என்று ராமதாஸ் அதிரடியாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நாளைய தினம் அவருடைய தைலாபுரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் இந்த பொதுக்குழுவை நடத்த ராமதாஸ் திட்டமிட்டிருக்கிறார். ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகளும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். நாளைய தினம் முக்கிய முடிவுகளும் தீர்மானங்களாக எடுக்கப்பட இருப்பதாக ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அன்புமணிக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை ராமதாஸ் மேற்கொண்டாலும் தன்னுடைய மூத்த மகள் காந்திமதிக்கு நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக கட்சியில் அல்லது வன்னியர் சங்கத்தில் ஒரு பொறுப்பை வழங்க ராமதாஸ் திட்டமிட்டிருப்பதாகவும், அது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் என்ன மாதிரியான தீர்மானங்கள் எடுக்கப்பட இருக்கிறது, எந்த மாதிரியான நடவடிக்கைகளை ராமதாஸ் மேற்கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க முடியும். விவரங்களுக்கு நன்றி வினேஷ்.